புகழேந்தி சார் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்க திரு எடப்பாடி பழனிசாமி தொடக்க நிலையில என்ன உறுதிப்பாடோடு நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே உறுதிப்பாடோடு இன்றைய தினம் வரைக்கும் இருக்கிறார். யாரை சேர்க்க மாட்டோம், யாரோடு தேர்தலை சந்திக்க போறோமோ அவங்களோட சந்திக்க போறோங்கிறதுல இதுல ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் வருது? புதிய தலைமுறை அந்த நிலைப்பாட்டில் ஆணித்தரமாக இருக்கிறார். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தால் கூட அவர் எண்ணங்கள் மாறாது. காகிதப்பூ மணந்தாலும் சரி அவரது முடிவுகள் மாறாது. ஆகவே இப்படி தான் இருக்கார். அவர் பிடிவாதமாக இருப்பதால் தான் இந்த கட்சி இப்படி போயிடுச்சு. ஆனால் இங்கே இன்றைக்கி தலைப்பில் அதிமுகவில் இடமில்லை, யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. கூட்டணிக்குள் இடமில்லை அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதிமுக ஒருங்கிணைப்பிலும் இடமில்லை, தேனியில் போட்டியிட நாடாளுமன்றத்திலும் இடமில்லை, சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் உட்காரவும் இடமில்லை, பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் பார்க்கவும் அனுமதி இல்லை, பன்ருட்டியாரும் புகழேந்தியும் ஜேசிடி பிரபாகரும் கூப்பா கிருஷ்ணன் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் உடனில்லை, நேற்று வரை பயணித்த பாலகங்காதரன் சுப்புரத்னம் இன்று இல்லை, பிஜேபியுடன் பயணம் தொடர்ந்தால் தொண்டர்கள் மனதிலும் இடமில்லை, பழனிசாமிக்கு பதில் சொல்லாமல் தவிர்ப்பதால் தைரியம் இல்லை, உடனிருந்து தேர்தலில் நிற்க வைத்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபாரங்களை கொடுக்க முன்வராததால் வழக்கிலும் நிரந்தரம் இல்லை. கவிதாவே படிட்டீங்க. இப்படி ஆயிடுச்சு நிலைமை. நீங்கள் உங்கள் தலைப்பை புதிய தலைப்பை அப்படியே கொண்டு போனேன். இப்போ நம்ம இளவல்கிட்ட தான் வரணும். நான் இளவல் ரொம்ப கோவப்பட்டார். யார்? அக்னீஸ்வரன். ஆமாம், ஆனால் அமல சோதனையா திடீர்னு கெமிஸ்ட்ரி பேசிட்டு அமில சோதனைன்னாரு. இல்லை அவர் அண்ணன் இல்லை கரெக்டாக தான் சொன்னார். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்களும் கரெக்ட்ன்றீங்களா? இல்லை ஆமாம், கேளுங்க. அமலாக்க சோதனைன்னு சொல்லியிருக்கணும் சார். அவர் தெரியாம அமில சோதனைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அக்னீஸ்வரன் சார், நீங்கள் தான் பதில் சொல்லணும். சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடமில்லை அப்படின்றதுல ஸ்டாண்டாக சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு வார்த்தை தடுமாறி உண்மையை வளரிட்டாரு. நான் டெல்லியிலையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ யார் தலைமை? டெல்லி அமித்ஷா தலைமையா? இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமை திரு அமித்ஷாஜியா? அவர்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். விடுங்கப்பா, அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்க மாட்டேன். நான் திருப்பி நான் எத்தனை தடவை சொல்கிறது? ஆகவே அங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டேன்னு மிக தெளிவாக சொல்லுகிறார். இல்லை சார், கூட்டணியில் இருக்காங்க, அவங்க விரும்புகிறாங்க அதிமுக ஒருங்கிணையணும், என்டிஏக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் வரணும்னு. முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதில் என்ன இருக்கு? உட்கட்சியில் தலையிட மாட்டோம்னு யார் சொன்னா? பாஜக. அப்புறம் ஏன் மறுபடியும் அவர்கிட்ட போய் இவர் சொல்லணும்? உள்கட்சியில் தலையிட மாட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு சார். அதுக்கு தான் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படம் இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல சார். சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அதான் என்ன பேசுனாங்கன்னு இப்ப இருக்கு தெரியும். அப்புறம் இவரே அந்த வெளியில வந்து சொல்றாரு. செய்தியாளர் சந்திப்பிலே அவர் அதை சொன்னார். ஜனநாயகன் படத்தை வெளியில் விடாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஜனநாயகமே இல்லை, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனா அங்க போய் சொல்ல வேண்டிய அதிமுக விஷயத்தை ஏன் சொல்லிட்டு வந்தோன்னு சொல்லணும். அப்ப அதிமுக எல்லா டிசிஷனும் அமித்ஷா தான் எடுக்கிறாருன்றதை மிக தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை நான் பேசும்போது பிரியன் சார் சொன்னார், மிக தெளிவாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் சசிகலாவை ஏன் பொதுக்குழு கூட்டிலெல்லாம் கேட்டீங்க நீங்கள்? அக்னீஸ்வரன் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பிரியன், முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆசைப்படுகின்ற நபர் எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் ஆன்சரபிள், இவங்க ஆன்சரபிள் இல்லை. ஆகவே தான் நான் அதை சொன்னார். ஆனால் சலைக்காம பாவம் நீங்களும் இல்லை சார், நாங்கள் வந்தால் ஜெயிச்சிருவோம், நாங்கள் வரலைன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் பேசுகிறாரு, சசிகலா பேசுகிறாங்க, டிடிவி தினகரன் பேசுகிறாருல. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, செல்வாக்கு இல்லை, நீங்களாம் இல்லாமலேயே நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அதற்காக உங்கள் செல்வாக்கை நிரூபிப்பதற்கு நீங்கள் பொதுக்குழு கூட்டினீங்களா? நீங்கள் ஏதாவது உங்களுடைய வாக்கு இங்கே நிரூபிச்சிருக்கிறீங்களான்னு திரு அக்னீஸ்வரன் கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயம்தான். பொதுக்குழு கூட்டினதாலே என்ன நடந்துடுச்சு? எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிட்டிங்களா? ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்களா? அதிகாரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? போட்டு சொல்லுங்க சார். தெரியாம கேட்க, நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டாவது ஜெயிச்சிங்களா? கட்சி நடத்துற விதி அதுதானே. கட்சி இந்த கட்சி யாருக்கு வேணும்? எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியாத கட்சியை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? நீங்க தேர்தலையே வெற்றி பெற முடியாதுன்னு அக்னீஸ்வரன், அது ஒரு கட்சியா? கொஞ்ச நாள் கழிச்சு எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரம் போயிடும்ல. அங்க போய் ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட இருந்தவங்களாம் திமுகவுக்கு போயிட்டாங்களா? அவங்க எதையும் தோத்ததுனால போனா அவனு நியாயம் சொல்லவே இல்லை. இதுதான் படிச்சு கவிதையா நான் இங்கே வழங்கிட்டேனே கார்த்திக் சார் முன்னாடி உட்கார வச்சு. அது என்ன நியாயம் நான் சொல்றேன்? சொல்லவே இல்லை. அதல்ல, 66 இடங்கள் 75 இடங்கள் அப்படின்னா ரெட்டையில 66 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். 75
சார் மொத்தமா வச்சுக்கோங்க சார். கூட்டணியோட. கூட்டணி. அதை ஏன் பாதி குறைச்சிருக்கீங்க? சரி, 75 சொல்லுங்களேன். 75 வச்சுக்கோங்க. இல்ல அக்னீஸ்வரன் சார், என்ன இப்ப ரெண்டு பேரும் திரு பிரியனும் திரு புகழேந்தியும் பேசுனதுல முக்கிய சாராம்சம் என்னன்னா, முதல்வர் ஆகணும்னு விருப்பப்படக்கூடிய ஒருவர் இதையெல்லாம் செய்யாம அதை சாத்தியப்படுத்திக்க முடியுமாங்கிறது அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதான் முதல்வர் ஆகணும்னு ஒரு கட்சியை காப்பாத்திக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவருக்கு விருப்பம் இருக்குன்னா பரவாயில்ல. ஓபிஎஸ்டேருந்து காப்பாத்திக்கணும், தினகரன்டேருந்து காப்பாத்திக்கணும், சசிகலாட்டேருந்து காப்பாத்திக்கணும், அவங்களை கட்சியில சேர்க்க வேணாம் அப்படின்னா ஓகே. முதல்வர் ஆகணும் அப்படின்னா இவங்களை சேர்த்துக்காம அது சாத்தியமாங்கிறது 75 இடத்துல அக்னீஸ்வரன் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கோச்சு கூடாது. 75 இடத்துல 60 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 51 இடங்கள் அம்மா தொடர்ந்து தலைவர் அம்மா இப்படி வந்து 3வது முறையும் 2வது முறையும் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள். அதுக்கு பழனிசாமியோ புகழேந்தியோ அக்னீஸ்வரனோ தேவையில்லை. மீதி வந்த தொகுதிகள் தான் இந்த எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு அந்தஸ்தை வாங்கிறதுக்காக வந்த தொகுதிகள். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அங்கே தான் இப்போ நம்ம கார்த்திக் சார் பேசும்போது சொன்னார், ராமதாஸ் காட்டம்னார். நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், மாறுத்தட்டிக்கிறார். நான் பெரிய கூட்டணி ஏற்படுத்திட்டேன்னு நினைக்கிறார். ராங். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி உடைந்து நிற்குது, 2ஆக பிளந்து இருக்கிறது. அங்கே தொண்டர்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். வளர்த்து ஆளாக்கி அதற்கு பின்னாலே மருத்துவர் என்ற பட்டத்தையும் வாங்கி கொடுத்து, ஒரு தலைவரான இடத்திலே அந்தஸ்தையும் வாங்கி கொடுத்து, ஒரு தந்தை செய்ய மகனுக்கு ஆற்றும் உதவியை மிக சரியாக செய்தார். எனது குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிப்பேன் என்று சொன்ன டாக்டர் ஐயா ராமதாஸ் அதை மாற்றினார். மாற்றிய பின்னால் இவ்வளவும் அவருக்கு செய்து கொடுத்தார். ஆனால் வயதான தந்தையிடம் அவர் போராடுகிறார், தகராறு செய்கிறார். அவங்க சிஸ்டர் இப்படி 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவங்க உள்கட்சி சண்டையாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இதே அன்புமணி ராமதாஸ் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க வலைத்தளங்களில். டயர் நக்கின்னு சொல்கிறதும், இவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, ஃபினான்ஸ் பற்றி இவர் முடியுமா பேசுறதுக்குன்னு கேட்டதும் அவர் தான். இப்போ இன்னொரு சீட்டை கூட தேமுதிக கொடுக்காம ராஜ்யசபா கமிட் ஆகிறாங்க. ஏன் இங்கே சொல்ல வந்தேன்னா, பாமகவினுடைய வாக்குகள் 4%, 5% யாருக்கு போட போகிறார்கள் என்ற தொண்டர்கள்? தந்தைக்கா தமையனுக்கா? யாருக்கு போட போகிறார்கள்? எந்த முடிவில் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? ஆகவே அங்கிருந்து ஓட்டுலாம் போட மாட்டாங்க சார். வளர்ந்து படித்தவர்கள் இந்த அதிகமாக இருக்கின்ற இடமாக மாறிவிட்டது. அன்புமணியை சேர்த்துக்கிறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு லாபமும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு சின்ன குறுக்கீடு. 21 தேர்தல் 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, 3 மணிக்கு 10.5 கொடுக்கிறாரு வன்னியர்களுக்கு. அந்த எலெக்ஷன்ல என்ன தெரியுமா ஆச்சு? வடமத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகள் இருக்கு. 11 மாவட்டங்கள்ல பாமக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடங்கள் இதில் பல மாவட்டங்கள் இருக்கு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 15 இடங்களில் போட்டி போட்ட பாமக மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதிமுக 14 இடங்களில் வின் பண்ணிது. அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, பாமக ஓட்டு மட்டுமே அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போ பாமக பிரிஞ்சிருக்கிற நிலைமையில அதிமுகவுக்கு எந்த வகையில உதவும்? இந்த கூட்டணி எப்படி பலமா இருக்கும்? அவருடைய கணக்கு 2021 இல்ல கரெக்ட். எடப்பாடி 2026 கிடையாது, கடைசி தேர்தல். 26லயும் 2021 மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க. கடைசி தேர்தல் அதுதானே. தனித்து நின்று வெற்றி பெற்ற எடப்பாடி தொகுதியை தக்க வைப்பதற்காக அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார். ஆனால் கார்த்திக் சார் கேட்டீங்க, வாக்குகள் எதுவுமே பாமகவில் இருந்து வரப்போவதில்லை. 2 பக்கத்திலும் பெரியவருக்காக ராமதாஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட்டதான், இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ பாவன் அவர் அழுதுட்டாரு, ஐயோ பாவன் நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கர்நாடகாவில் எடியூரப்பாவுக்கு 2.5 வருஷத்தை கொடுக்காம குமாரசாமி இழுத்தப்போ எடியூரப்பா அழுதார். அழுது பின்னாடி நிலைமையே மாறிச்சு. பாசிட்டிவா 2 பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேளுங்க. இல்ல இன்னைக்கு தப்பு பாமக அதிமுக சேர்ந்ததனால் நேர்மறையான 2 பதில் சொல்லுங்க. அதை மட்டும் நான் கேட்கிறேன். கோபமாக போன உள்துறை அமைச்சருக்கு எடுத்து சென்று கையில ஐயா கூட்டணி அமைச்சிட்டேன் பாருங்க பாமகவோட அப்படின்னு காண்பிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் நேற்று நடந்தது.